அவனுக்கு விரோதமாகவே நான் என் கத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். மு.க.ஸ்டாலினுக்கு விரோதமாகவே கடவுள் கத்தை நீட்டித்துக் கொண்டிருக்கிறார். 2001 முதலமைச்சர் ஆக்குனது எந்த கத்த கடவுள் அதை சொல்லிட்டான். அஞ்சு திகசம் சொல்லியிருக்கிறாரு. இப்போ அவருக்கு கத்தை நீட்டி கொண்டிருக்கிறார். என்ன நடக்கும்? 2014 ஜெயலலிதா அவருக்கு விதமாக கத்தை நீட்டினாரு. ஜெயலலிதா மரணம் அடைந்தார்கள். அப்புறம் அப்போ ஓபிஎஸ் கத்தை நீட்டினாரு. 2 மாதம் பதவி ரிசைன் பண்ணாரு. சசிகலா நடராஜன் அவருக்கு விதமாக கத்தை நீட்டினாரு. அந்த அம்மா முதலமைச்சர் பதவி காசுப்பட்டாங்க, கொடுக்காம சிறைக்கு அனுப்புனாரு. இப்போ 2019 உலக விதமாக கத்தை நீட்டினாரு. கொரோனா வயசு 2020 வந்தது. 2020 ஜனவரியிலிருந்து டொனால்டு கத்தை நீட்டினாரு. 2020 அமெரிக்க தேர்தல் தோற்றாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு காலத்திலும் யார் குரணமாக கருத்து நீட்டுகிறாரோ அவர்களுக்கு கெட்ட காலம். 2019 சொன்ன வார்த்தையை தனியாக போட்டிருக்கேன். எடப்பாடி பழனிசாமி குறித்து அவர் முதலமைச்சர் இருக்கும்போது சொன்ன வார்த்தை குறித்து என் தேவநாய் கட்ட கடவுள்